நம்ம அன்பு இருந்துட்டு இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்க வந்துட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி ஆனா ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முடிவோட இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்புக்கு வந்த பிரச்சனைய நம்ம மகேஷ் சார் எவ்வளவு அழகா அத வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி இருந்துட்டு மகேஷ் சார லவ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மனசுடைஞ்சு போயிருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்பும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மகேஷ் சார் இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணிடணும், வேற வழியே கிடையாது, இன்னும் ரொம்ப நாள் வந்து நம்மளால வெயிட் பண்ண முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து இப்போ நம்ம ஆனந்தி கிட்ட வந்து நம்ம மகேஷ் சார் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. இது உண்மையிலேயே வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படின்னா இங்க நம்ம ஆனந்தி இருந்துட்டு எல்லாத்தையுமே ஓப்பனா வந்து மகேஷ் சார் கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம அன்பு ரொம்பவே பக்கு பக்குன்னு இருந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம மகேஷ் சாரையும் காணோம், அதே மாதிரி வந்து ஆனந்தியும் காணுமே, எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மகேஷா இருந்துட்டு இப்போ நம்ம ஆனந்திய யாருக்குமே தெரியாம தனியா வந்து மேல, அதாவது மேல அந்த மொட்டை மாடி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து இந்த மாதிரிதான் விஷயம், அது மட்டும் இல்லாம நான் உன்னை லவ் பண்றேன் ஆனந்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி லவ் ப்ரப்போஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு நேரத்துல நம்ம ஆனந்தி என்ன சொல்றது ஏது சொல்றது அப்படின்னு சொல்றது தெரியாம ரொம்பவே கண் கலங்குறது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மகேஷரோட கால்லயே வந்து விழ ஆரம்பிச்சாங்க. நான் அன்புவை தான் லவ் பண்றேன் அப்படின்றமா வந்து சொல்லி இதை கேட்ட உடனே வந்து மகேஷ் சாருக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இந்த இடத்துல திருத்துன்னு வந்து இப்போ நம்ம மகேஷ் சார் முடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து இது ரொம்பவே வந்து தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது முன்னாடியே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இத்தனை நாளா நம்ம மகேஷ் சார் இருந்துகிட்டு இவ்வளவு வந்து தன்னோட மனசுக்குள்ள ஆசைகளை வந்து வளர்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா இவ்வளவு பெரிய தப்பு நடந்துடுச்சு. பட் இருந்தாலும் வந்து என்ன பண்றது, ஃபேக்டா வந்து ஏத்துக்கிட்டு ஆகணும். நம்ம மகேஷ் சார் வந்து இப்போ நம்ம ஆனந்தி சொல்றது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு நம்ம அன்புவையும் ஆனந்தியையும் சேர்த்து வைப்பாங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.